போடா பிச்சைக்கார பயலே! நீலாம் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட லாயக்கு இல்ல. இந்த மாதிரியான வசனங்கள் நம்ம சொல்றோம்ல. ஆனா, பிச்சை எடுத்தல் அப்படின்ற ஒரு வழக்கம் தமிழ்நாட்டுல இருந்ததுக்கான அடையாளமே இல்லன்னு சொல்றாங்க. கேட்க வாயில்லாத பசுவிற்கு தண்ணீர் கேட்டு பிச்சை எடுப்பது கேவலமானதுன்னு திருவள்ளுவர் கூட சொல்றாரு. சங்க இலக்கியத்துல இரவலர் அப்படின்னு சொல்றத ஏழை கலைஞர்களை பார்த்து தான் சொல்றாங்க. அப்ப முதல்ல பிச்சை எடுக்கிறத நிறுவன ரீதியா கொண்டு வந்தது சமண மதமேன்னு சொல்றாங்க. முற்றும் துறந்த துறவிகள் பசி எடுத்தப்போ தாங்க பிச்சை எடுக்கிறத சமண மதமே அனுமதிச்சதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல பிச்சை போடுறத ஒரு பெரிய விஷயமா பார்த்திருக்காங்க. பௌத்த மதத்துல இருக்கும் துறவிகள் வெந்த உணவை மட்டும்தான் பிச்சையா வாங்குவாங்களாம். அதே மாதிரி பிச்சை எடுப்பது ஆண்களோட பணினா பிச்சை இடும் பணி பெண்களோடது மட்டும்னு சொல்றாங்க. பழங்குடி மக்களுக்கு பிச்சை எடுக்கும் வழக்கமே கிடையாதுன்னு சொல்றாங்க. எல்லா வகையான உற்பத்தி வேலையில இருந்து விலகி வாழ்ந்த துறவிகளுக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு இது ரொம்ப தேவையா இருந்திருக்கு. அதனால சமய வளர்ச்சியோடு சேர்ந்து பிச்சை எடுப்பது கூட ஒரு அங்கீகாரமா பார்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்படிதான் தமிழ்நாட்டுல பிச்சை புகுந்த கதை.